ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:6. இந்த நாட்களிலே குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பிள்ளைகளுடைய வளர்ப்பு. எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் என்னவென்றால், என் பிள்ளை என் பேச்சை கேட்பதில்லை, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிவதில்லை, என் பிள்ளை ஆலயத்துக்கு வருவதில்லை, என் பிள்ளை ஜெபிக்கிறதில்லை. எல்லாருடைய குற்றச்சாட்டுதான், சிறு பிள்ளையா இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும். இதற்கு யார் பொறுப்பு என்பதை அவள் மறந்து போகிறார்கள். இன்றைக்கு எல்லா குடும்பங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, அதாவிட்டால் மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய பாரம். பெற்றோர் வருகிறார்கள், ஆனால் பிள்ளைகள் வருவதில்லை. அதற்கு பல காரணங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் பொறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நடத்து. இன்றைக்கு அநேக பெற்றோர் சொல்றாங்க, அவன் பிரிவனா, அவன் வளர்ந்தா சரியாயிடுவான், அவனுக்கு வளர்ந்தா ஏற்ற காலத்துல அவனை எல்லாம் ஆண்டவர் மாத்துவாரு. இல்லை அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்கிறது, நடக்க வேண்டிய வழியில் நடத்த வேண்டியது பெற்றோராய் உங்களுக்கு பொறுப்பு. இதைத்தான் இரட்சகர் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. கவனியுங்கள், இந்த சிறியரில் ஒருவராகிலும், எந்த பிள்ளையும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படியானால் இந்த பிள்ளை இன்றைக்கு கெட்டு போனதற்கு என்ன காரணம்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லா குடும்பங்களையும் பார்க்கிறேன். என்னுடைய திருச்சபையில தாய் தகப்பன் வருகிறார்கள், பிள்ளைகள் வருவதில்லை. சொல்ல ஒரே வார்த்தை, வரமாட்டேன்னு சொல்றான். அது எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்கள் பெற்றோர், உங்களுக்கு உரிமை இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தேவன் கொடுத்த பிள்ளை, அவன் விரும்பல. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை இது மதியீனமான ஒரு வார்த்தை, முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது தவறுதான், முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படியானால் தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் தேவனுக்கென்று உபயோகப்படுத்தப்பட வேண்டும். எனவே ஒரு 3 காரணம் சொல்லுகிறேன். எஜுகேட் யுவர் சில்ட்ரன், இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். இப்போ பிள்ளைகளை சின்ன வயசுல சொல்லி கொடுங்க, எஜுகேட்டிவ். 2வது இவாஞ்சலைசிங், அந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்கு நேரம் வழி நடத்துங்க. சொல்லுங்க, இது ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு, இது ஆண்டவர் கொடுத்த துணிமணி, இது ஆண்டவர் கொடுத்த வசதி, ஆண்டவர் கொடுத்த வேலை வாய்ப்பு, எல்லாம் ஆண்டவர் தந்தது. ஆல்வேஸ் இவாஞ்சலைஸ் யுவர் சைல்ட். 3வது என்கரேஜ், அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்துங்க. சபைக்கு வா, உன் எல்லாமே மாறும், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை உயர்த்திருக்கிறார், என்னை வாழ வைத்திருக்கிறார். என்கரேஜ். அவன் முடியாது என்று சொல்லும் போது விட்டுவிட வேண்டாம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல, என்னோட திருச்சபையில அதாவது ஏராளமான குடும்பங்கள், பெற்றோர் வருகிறார்கள், பிள்ளைகள் வருவதே இல்லை. கேட்டா நான் என்ன சொல்றது? இல்லை, அதற்காகத்தான் நீங்கள் கவனிங்கள், அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தாயாய் வைத்திருக்கிறார், தகப்பனாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய தாய்மார் சொல்ற வார்த்தை, கீழ்ப்படிய மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள். உங்கள் கரத்தில் அந்த பிள்ளை தேவன் கொடுத்திருக்கிறார். அவனுடைய பொறுப்பு உங்களுக்குத்தான். பள்ளிகளுக்கு போகலாம், ஆனால் ஆசிரியருக்கு இருக்கிற பொறுப்பை விட ஒரு தாய் தகப்பனுக்கு அதிகமான பொறுப்பு உண்டு. ஸோ எஜுகேட் யுவர் சைல்ட், இவாஞ்சலைஸ் யுவர் சைல்ட், என்கரேஜ் யுவர் சைல்ட். உன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். இந்த வசனம் சொல்கிறது, நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை விடாதிருப்பான். உங்கள் பிள்ளைகள்
நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்காக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். ஏதோ படிக்கணும், சம்பாதிக்கணும், அவனை வச்சு பெரிய ஆளாகணும், தட்ஸ் குட். ஆனால் யுவர் சில்ட்ரன் ஆஸ் மேட் ஃபார் இட்டர்னிட்டி. திரும்ப திரும்ப இந்த வசனம் எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதை தீர்மானிப்பது உங்கள் பொறுப்பு. யூ மஸ்ட் ஹாவ் அ டிட்டர்மினேஷன். இது விரும்புங்க, இந்த பிள்ளையை நான் அதாவது நடத்த வேண்டிய வழி. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் சரியாய் நடத்தாவிட்டால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை சீர்கெட்டு போகும், தடுமாறி போகும். இன்றைக்கு நடத்தாவிட்டால் அந்த வசனத்தை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தி இப்பொழுது, நாட் இன் த ஃபியூச்சர். வாலிபத்தில் அல்ல, இளம்பிராயத்திலே. உலகத்திலே சொல்கிறார்கள் 5 வளையாது 50 வளையாது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அதாவது அன்பு காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும். ஆனால் அதே வேளையில அந்த பிள்ளைகள் நித்தியத்திற்கு என்று உருவாக்கப்பட்டவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே, யுவர் சைல்டு ஹாஸ் பின் கிரியேட்டட் ஃபார் இட்டர்னிட்டி. உங்கள் பிள்ளைங்க நித்தியத்துக்காக பயன்படணும். பயன்படுதா? சம்பாதிக்குது, அதுக்குள்ள சந்தோஷம். உனக்கு ஏழ்மையில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம். இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டாங்க, படிச்சிருக்காங்க, நல்ல சம்பளம். இந்த ஐடி எல்லா தொழில்களையும் இன்னைக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது. அன்றைக்கு நான் அன்பானுடைய ஒரு மளிகை கடையில் வேலை பண்ணேன். 150 ரூபாய் சம்பளம். அதை விட்டு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு வந்தேன். அங்கேயும் அதே சம்பளம் தான். யோசித்து பாருங்க. அதுதான் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம். இன்னைக்கு நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்கள், யுவர் ரெஸ்பான்சிபிள். கவனிங்க, உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் தறிக்கெட்டு போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த தொலைபேசி அழைப்புகள் வருக, ஏராளமான தொலைபேசி அழைப்புகள். என் மகன் குடிக்கிறான், என் மகன் இப்படி இருக்கிறான், அதற்கு என்ன காரணம் என்று சற்று யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். அந்த வார்த்தை மத்தேயு 18:14. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படியானால் அது கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் சரியாய் பயன்படுத்தவில்லை. உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை. Why the Lord has given? கோடிக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இன்றைக்கு சென்னையில் எங்கு பார்த்தாலும் இந்த நவீன ஃபெர்டிலிட்டி ஹோம்ஸ், அதாவது இந்த குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிற நிறுவனங்கள் ஏராளம் இருக்கு. நவீன சிகிச்சையில கோடிக்கணக்கான பணங்கள் பல வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே தங்கி அந்த சிகிச்சை பெறுகிறார்கள். அதனால் தேவன் உங்களுக்கு கிருபையாய் இரக்கமாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்துறீங்க? வாட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த பிள்ளைகளை குறித்து உங்கள் பாரம் என்ன, அக்கறை என்ன? ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, கிறிஸ்தவ வீடு தான் ஒரு பிள்ளைகளுக்கு பள்ளி. கிறிஸ்டியன் ஃபேமிலி இஸ் a ஸ்கூல் ஃபார் த சில்ட்ரன். உங்கள் குடும்பம்தான் உங்கள் பள்ளி. ஒரு 3 காரியம் சொல்லுகிறேன். அதுதான் ஒரு பிள்ளைக்கு பள்ளியே கிறிஸ்தவ வீடு தான். இங்கே படிக்காதவன் அங்கே எப்படி படிக்க முடியும்? இங்கே சரியில்லாதவன். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வயது வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The deepest impression that you have. ஒரு பிள்ளைகள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த சொல்லுகிறது, நீ வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. திரும்ப திரும்ப. முதலாவது, கிறிஸ்தவமும் குடும்பங்களும். உங்கள் குடும்பங்கள் தான் ஆலயம். உங்கள் குடும்பங்கள் தான் இட் இஸ் ஸ்கூல் ஃபார் யுவர் சில்ட்ரன். பள்ளியில் படிப்பது வேறு. நீங்கள் தான் ஆசிரியர். உங்கள் குடும்பம் தான் ஒரு பள்ளி அறை. உங்கள் குடும்பம் தான் ஒரு ஸ்கூல். அதுதான் ஒரு கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்தில் ஒழுங்காய் படிக்காவிட்டால் அந்த கல்வி நிலையத்தான் படிக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆசை என்னவென்றால், என் பிள்ளை உயர்ந்த ஸ்கூலில் படிக்கணும். டசன்ட் மேட்டர், நல்லது. ஆனால் உங்கள் வீடு தான் உயர்ந்த ஸ்கூல். த பெஸ்ட் ஸ்கூல் இன் த வேர்ல்ட் இஸ் யுவர் ஹோம். உலகத்திலேயே சிறந்த கல்வி கூட உங்கள் வீடு தான். நீங்கள் தான் டீச்சர், நீங்கள் தான் ஹெட் மாஸ்டர். அந்த பொறுப்பை விட்டு விட்டு மற்ற எந்த பள்ளியில் சேர்த்தாலும் பிள்ளை அப்படி தான் இருக்கும். அந்த வார்த்தையை படிக்கிறேன். 12:1. அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும். அன்பான தேவ பிள்ளைகள், பெற்றோர்களே,
உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு நாள் வருவதற்கு யார் காரணம்? அதில் போட்டிருக்குது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் சேராதற்கு வேணும். அந்த முதிர் வயது. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தீங்கு நாட்கள் வராதற்கு வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை எவ்வளவு தீங்கு. அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் திருமணம் பண்றாங்க. நல்லா வேதம் படிச்ச பையன்தான், சபைக்கு வந்த பையன்தான். ஆனா இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை, சபைக்கு வந்த பெண்ணு தான், சபையில் ஆராதிக்கிற பெண்ணு தான், சம்பந்தமே இல்லாத ஒரு பையன். இதுக்கு என்ன காரணம் என்றால் அவளுக்கு புரியல. கவனிங்கள், அவள் வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு தீங்கு நாட்கள். தவறான உறவு, தவறான திருமணம், தவறான தொடர்புகள், இதெல்லாம் ஒரு தீங்கு நாட்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, யுவர் டீப்பஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் யுவர் சில்ட்ரன். உங்களை குறித்த ஒரு நல்ல எண்ணங்களை உங்கள் பிள்ளைகள் உருவாக்குங்க. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தான் ஆசிரியர், உங்கள் குடும்பம்தான் ஒரு கல்விக்கூடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அடுத்தபடியாக நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்ன? முதல் டீப்பஸ்ட், ஒரு ஆழமான நம்பிக்கை பிள்ளைகள் கூட்டுங்கள். இரண்டாவது பியூரஸ்ட், உங்களுடைய வாழ்க்கை முதல்ல பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அசுத்தமாக இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கை அசுத்தமாக இருக்கும். நான் பரிசுத்தம் என்று சொல்வது பேச்சிலே, நடத்தையிலே, சிந்தையிலே, உடைய வாழ்க்கையிலே. இட் ஷுட் பி பியூரஸ்ட். நான் படிக்கிறேன் அதே பிரசங்கி 12:1, அதில் ஒரு வார்த்தை வருகிறது, பிரியமானவைகள் அல்ல. ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டுருது, அசுத்தமானவைகள். அப்படியானால் கவனிங்க, நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னமே, சரியான வார்த்தை அன்பானவர்களே, a life with purity. முதல்ல சொன்ன a life with deepest. இரண்டாவது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அன்பானவர்களே. மூன்றாவது அன்பானவர்களே, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை. 12:1, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட். உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை, உங்கள் பிள்ளைகள் ஒரு பாரம். 3 காரணம் சொல்லுகிறேன். நம்பர் 1, யுவர் இம்ப்ரெஷன். நம்பர் 2, அந்த பிள்ளைகள் இன்னசென்ஸ் பிள்ளைகள், அறியாமல் வாழ்கிறார்கள். அந்த அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுவது நீங்களும் நானும் தான். 3வதா சொல்ல போறேன், அந்த பிள்ளைகள் மேல லெட் இட் பி a இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஒரு பாரம் வரட்டும், உங்களுக்கு ஒரு தாகம் வரட்டும், உங்களுக்கு ஒரு வேகம் வரட்டும். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் ஆசிரியர், உங்கள் குடும்பம் தான் கல்விக்கூடம். இரண்டாவது, அந்த கல்விக்கூடத்தில் கவனியங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நீங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம்தான் வருங்காலத்தில் அவருக்கு பயன்படும். ஆரம்பத்தில் சொன்னேன், யுவர் ஹோம் இஸ் த ஸ்கூல் ஃபார் யுவர் சில்ட்ரன். எபேசியர் புஸ்தகம் 6:4 அந்த வார்த்தை எழுதப்பட்டது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை, அதில் போட்டிருக்குது, வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்ப்பீர்களாக? கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. அப்படியானால் உங்க வீடுதான் ஒரு கல்விக்கூடம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம், பிதாக்களே போதனையில் வளர்ப்பீர்களாக. கவனிகள், ஆசிரியர்களே என்று சொல்லப்படவில்லை, பிதாக்களே அவருடைய உங்கள் போதனையில் அப்படியானால் நீங்கள் முதலாவது போதிக்கப்பட வேண்டும். நீங்க ஒழுங்கு இல்லைன்னா பிள்ளை எப்படி ஒழுங்கா இருக்கும்? தகப்பன் சபைக்கு வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் ஆராதிக்கிறதில்லை. நிறைய தகப்பன்மாரை பார்க்கிறேன் திருச்சபையில. தே கம் ஆஸ் அண்ட் தே கோ. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கும்? எப்படி பிள்ளை சொல்ல முடியும் ஜெபி வேதவாசி? ஏன்னா நீங்களே வேதவாசிக்கலையே. அந்த வார்த்தை கவனிங்கள், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை. அதில் வார்த்தை போடுறது, கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. அது யாருடைய பொறுப்பு? ஒரு தகப்பனின் பொறுப்பு, ஒரு தாயின் பொறுப்பு. நான் சொல்ல நம்புகிறேன், யுவர் ஹோம் இஸ் த ஸ்கூல், யுவர் ஹோம் இஸ் அ சர்ச். இரண்டாவது கவனிங்கள், மார்க்கு சுவிசேஷம் 10:14 மார்க்கு 10:14. அதில் ஆண்டு சொல்லுகிறார், அவர் விசனம் அடைந்தார். சிறு பிள்ளைகளை இடத்திற்கு கொண்டு வாருங்கள், சபைக்கு கொண்டு வாங்க. அழுது அது அப்படி சேட்டை பண்ணது டசன்ட் மேட்டர். படிக்கிறான், சிறு பிள்ளைகளை என்னிடத்துல சபைக்கு. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை,
காரணம், தேவ ராஜ்யம் அவருடையது. இந்த முதல் குறிப்பு ஹோம் ஸ்கூல். இரண்டாவது கவனிங்க, யுவர் த சர்ச். ஒரு பெற்றோர் தான் சபை. அந்த வசனத்தை படிக்க கேளுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கவனிங்க, அவர்களை அதாவது என்னிடத்துல கொண்டு வாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டே வர்றதில்லை. அதை பாட்டிக்கிட்ட, ஆண்டிக்கிட்ட, இல்லை வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு வராங்க. தட்ஸ் பேட். என்னிடத்துல வருவதற்கு தடை பண்ணாது. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவளுடையது. ஆரம்பத்திலே சொன்னேன். கவனிங்கள், ஒருவரு கெட்டு, இந்த சிறியில் ஒருவரு கெட்டு போவதோட சித்தம் அல்ல, ஒரு நோக்கம் அல்ல, அவருடைய விருப்பம் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 3 நம்புகிறேன். கவனிங்க, மத்தேயு 18:6 18:6 7ஆம் வசனம் போட்டுருது. 7ஆம் வசனத்துல, எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நீங்கள் இடறி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, இடராத ஒரு வாழ்க்கை. உங்களால் உங்கள் பிள்ளை இடரப்படக்கூடாது. இங்கே எத்தனையோ பெற்றோர்கள் வாழ்க்கையை பார்த்து பிள்ளை சீரட்டு போயிட்டாங்க. தவறான உறவு, தவறான வாழ்க்கை, குடிப்பழக்கம், போதை பழக்கம். The children knows very well about the parents. தன் பிள்ளைகளை குறித்து, தன் பெற்றோரை குறித்து தெளிவு அவனுக்கு இருக்குது. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்கள், எந்த மனுஷனால் அந்த பிள்ளைக்கு இடல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் பள்ளி, நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் அவனுக்கு உலகம். கவனிங்கள், இந்த உலகத்தில் அவன் சரியா இல்லை என்றால் இந்த உலகத்தில் சரியா இருக்க முடியாது. பெற்றோர் தான் ஒரு உலகம், நீங்க தான் உலகம். இந்த உலகத்திலே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். உங்கள் வீடு ஒரு உலகம் மாதிரி, உங்கள் வீடு ஒரு சபை மாதிரி, உங்கள் வீடு ஒரு பள்ளிக்கூட மாதிரி. இந்த உலகத்திலே அவனுக்கு என்ன தேவை அதை கற்றுக் கொடுங்கள். 3 நம்புகிறேன். கவனிங்க, that must be aim. உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ பிள்ளைகளை கொடுத்தார், அதை படிக்க வைக்கிறோம், அதை சம்பாதிக்கும், பிற்காலத்தில் அது நமக்கு உதவியா இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு எத்தனை முதியோர் இல்லத்தில் பெற்றோர்கள் படிக்க வைத்தவர்கள் தன்னுடைய சொத்தை விற்று, வேலை விற்று, தன்னுடைய வயிற்றை அவர்கள் பட்டினி போட்டு வீடுகளிலே வேலை பார்த்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்த தாய்மார்கள் ஏராளம். ஆனால் இன்றைக்கு அவளெல்லாம் முதியோர் இல்லத்தில். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, யூ மஸ்ட் ஹாவ் எ எய்ம். 3 சொல்லுங்க, யூ மஸ்ட் ஹாவ் எ எய்ம். சொன்ன த ஏஜ். 2வது, பிள்ளையை வளர்ப்பது ஒரு கலை, ஆர்ட். 3வது, தட் மஸ்ட் பி எய்ம். ஒரு பிள்ளைகளை குறித்த ஒரு நோக்கம் உங்களுக்கு தேவை. அதைத்தான் மத்தேயு 18:14 சொன்னார். 18:14 கவனியுங்கள், அவர்கள்தான் பிற்காலத்திலே தேசத்திலே கர்த்தருக்கென்று பயன்பட போகிறவர்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருவனும் கெட்டு போவதில்லை. அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிள்ளைகளிடத்துல கொண்டு வாருங்கள், ரட்சிப்பின் வழி சொல்லித்தாருங்கள். ஊரெல்லாம் சொல்றோம், உலகமெல்லாம் சொல்றோம், ஆனா பெத்த பிள்ளை சொல்றதே இல்லை. நான் சொல்லுவேன் அந்த வார்த்தை, we have salvation. ரட்சிப்பின் வழியை சொல்லித்தாருங்கள். 2வது, அதே 22:6 ஒன்று சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழி. அதில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், ரட்சிப்பின் வழி. 2வது, வாழ்க்கை திருப்திப்படுத்தும் வழி. 3 சொல்லுகிறேன், the way of salvation, நடக்க வேண்டிய வழி. 2வது, way of satisfaction, திருப்தினா அதுதான் சொல்லித்தாங்க. இன்றைக்கு இதெல்லாம் திருப்தி இல்லை. உறவுகள், உலகம், இந்த நவீன இந்த ஊடகங்கள், உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு திருப்தி அல்ல. திருப்திப்படுத்துகிற ஒரே ஒருவர் ரட்சகர் இயேசு மட்டும்தான். preach the salvation, preach the satisfaction. 3வது, அது அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நடக்க வேண்டிய வழியில், அது உங்களுடைய ஊழியம். 3 சொல்லுகிறேன், கவனிங்க, way of salvation. 2வது, way of satisfaction, ஒரு way of service. நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அது ஒரு ஊழியம், அது ஒரு பணி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, என்னை நம்பி அவர் தந்த பிள்ளைகள். யாக்கோபு சொன்னது போல, நீரும் எனக்கு தந்த பிள்ளைகளும். ஏசாயா சொன்னான், நீரும் எனக்கு தந்த பிள்ளைகள் அடையாளங்களா இருக்கிறோம். நீங்கள் திஸ் இஸ் சர்வீஸ். நீங்க உலகங்கள்லாம் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணுங்க, ஆனா வீட்டில் பண்ற சர்வீஸ் தான் பெரிய சர்வீஸ். நான் நிறைய பேர் பார்க்குறேன், they have big ministry, but
They don't have a good family. They have good ministry, but they don't have good family. பெரிய ஊழியம் பண்றாங்க, ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, 3 காரியங்கள். Preach the salvation, preach the real satisfaction, preach the service. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அதற்கு கடனாளியா இருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். உங்களால் பிள்ளை இடறி போகக்கூடாது. அந்த இடத்துல இந்த வார்த்தையை சற்று மாற்றி சொல்கிறேன், பாசிட்டிவ். உங்களால் உங்கள் பிள்ளை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், உங்களை பார்த்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். என் தாய் ஜெபிக்கிறாள், என் தகப்பன் இப்படி, என் தகப்பனுடைய அந்த நேர்மையான வாழ்க்கை. அன்பானவர்களே, நான் ஒரு பிரமார்க்கத்திலிருந்து பிறந்தேன். பிரமார்க்கத்திலிருந்து என் தாயின் தகப்பனும் ஏறக்குறைய எனக்கு அறிவித்திருந்து 45 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை நடத்திருப்பாங்க. 50 ஆண்டுகள் மேல கூட இருக்கும். ஒரு நாளும் அது சண்டை போட்டு நான் பார்த்தே கிடையாது. சத்தம் போட்டு பேசோட நான் பார்த்ததில்லை. என் தாயோ என் தகப்பனோ சத்தம் போட்டு பேசுறத பார்த்ததில்லை. அவர்கள் ஆண்டவர் அறியாத மக்கள். 2வது, கடன் வாங்கி ஏழ்மைதான், வறுமைதான், இல்லாமைதான். 8 பிள்ளைகள், கடன் வாங்கினதே இல்லை. என் தாயும் அது தேவை, இது தேவை, இது தேவை ஒரு நாளும் கேட்டதில்லை. எளிமையான வாழ்க்கை. உடை கூட என் தாய் கேட்டதில்லை. கிறிஸ்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத குடும்பத்துல கூட அந்த நல்ல பழக்கம் இருக்கிறது. பணிவு, அங்கே கீழ்ப்படிதல். 2வது, அது நிலை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு நாள் கூட என் தாய் இது வாங்கித்தாங்க, அது வாங்கித்தான் கேட்டதே கிடையாது. 8 பிள்ளைகள், ரொம்ப கடினமான வாழ்க்கை தான். நான் சொல்லுந்த வார்த்தை, ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேயே அப்படி இருக்குமானால், ஆண்டவர் அறிந்த நீங்கள் அன்பானவர்களே, பிள்ளைகளை நடத்துங்கள். நடக்க வேண்டிய வழியில், உங்க வழியில் அல்ல, தேவனுடைய வழியில், வார்த்தையின் வழியில், தேவ சித்தத்தின் வழியில், தேவ நோக்கத்தின் வழியில் நடத்துங்கள். பிள்ளைகள் சிறப்பாக இருக்கும். 3 காரணம் சொல்லுகிறேன். Your home is the church. Your home is a school. And your home was the teacher for your children. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆசிரியர். உங்க வீடு தான் திருச்சபை, உங்க வீடு தான் ஒரு கல்விக்கூடம். எனவே அங்கே கற்றுக்கொள்ளாத ஒருவன் உலகத்தில் இங்கே கற்றுக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய பக்தர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். என் மிகப்பெரிய ஆசிரியர் என் தாய் தான். வீர சிவாஜி சொல்லுகிறார், என் தாயின் பள்ளிக்கூட தான் படித்தேன். ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய ஊழியர். எல்லாரும் கேட்டாங்களாம், நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, எந்த டிரான்ஸ்லேஷன், லிவிங் வேர்ட், நிறைய சொன்னாங்களாம். அவர் சொன்னாரா, ஐ லைக் மை மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன். இத்தனை மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னோட மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன். என் தாயின் அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கும், அந்த மொழிபெயர்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் குடும்பம்தான் உங்களுக்கு பள்ளி, உங்கள் குடும்பம்தான் ஒரு பல்கலைக்கழகம். எனவேதான் சொல்கிறார்கள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த பள்ளியில சரியா இல்லாவிட்டால் உலகத்துல எந்த பள்ளியில் படித்தாலும் சரியா இருக்க முடியாது. இன்னைக்கு பள்ளியில கேட்கிற முதல் கேள்வி, அப்பா அம்மா பட்டதாரியா? பட்டதாரி பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஊதாரி பிள்ளைகளா இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும். எத்தனோ அந்த நாட்களில் எழுத்தறிவில்லாத பெற்றோர் பிள்ளைகள் சிறப்பா இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த பட்டங்களை விட எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையை மோர் இம்பார்ட்டன்ட். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, educate your children, evangelize your children, encourage your children. அதில் போட்டு தடை பண்ணாதிருங்கள். இங்கே நிறைய பெற்றோர்கள் படி 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 படி. என்னைக்கு அவனை வேதம் படிக்க சொல்லியிருக்கிறீங்களா? அவனுக்கு முதல்ல அதை படிக்க சொல்லுங்க. He'll be a great man of God. ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாய் மாறுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, கிறிஸ்டியானிட்டி அந்த ஸ்கூல், வீடுதான் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், வீடுதான் ஒரு சபை, வீடுதான் ஒரு கல்விக்கூடம். நீங்க தான் ஆசிரியர். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, தெளிவுள்ள வாழ்க்கை வாழ, உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விடுக்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஆண்டவரே.
என் மக சரியில்லை, என் மக சரியில்லை, வாழ்க்கையின் பாதை சரியில்லை என்று புலம்புகிற ஏராளமான பெற்றோர்கள், உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பீராக, உடைய கலக்கங்கள் யாவையும் மாற்றுவீராக. எங்கள் தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், எங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியில் நடத்த நீங்கள் சொன்னீங்களே, ஒருவர் இந்த சிறியில் ஒருவராக கெட்டுக்கொள்ள சித்தம் அல்ல. இவ்வளோ பெரிய விருப்பம் ஆண்டவரே, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பெற்றோர்களாய், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாக எங்கள் வீட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்வது போல நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். எஸ் லார்ட். முதிர் வயது பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இன்றைக்கு நடக்கிற அந்த வழி எங்களை முதிர் வயது வரை எங்களை பாதுகாக்கும். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலப்படுத்தும், ஆட்கொள்ளும், அபிஷேகம் பண்ணும், அனல் மூட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உங்கள் வீடு ஒரு பள்ளியாய், வீடு ஒரு ஆலயமாய், உங்கள் வீடு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவு மரமாய் உங்கள் வீடு இருக்க, உங்கள் பிள்ளைகள் வாழ உங்களுக்கு ஜெபிக்கிறேன். God bless you. ஆராதிப்பு எண்ணத்தோடு உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருவம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சுகம் காணுவேன், நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் உணர்ந்து சொல்லுங்க. I know நீர் என்னை விடுவிப்பீர். Hallelujah. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர்.
Lord. Hallelujah. Thank you, Jesus. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.